அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹவ் ஆர் யூ? ஃபைன் அண்ட் பேடா? சரி சரி, நம்ம இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கோம்? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா? அக்கீதா. மாஷா அல்லாஹ், அக்கீதா படிக்கிறோம். ஓகே மாஷா அல்லாஹ். ஓகே, எல்லாமே லாஸ்ட் வீக்கில் படித்தோம். என்ன ஷிர்க் பற்றி படித்தோம், ஆனால் நிறைய படிக்கலைண்ணே. ஸோ இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய விஷயங்கள். லாஸ்ட்டாக நாம் நெக்ஸ்ட் வீக் இபாதா பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. டெஸ்ட்டுலாம் மந்த் எண்டில் தான். சரியா? சரி. அப்போ இபாதானா என்ன? ப்ரேயர் பண்ணுறது, வணக்கம் அப்படிங்கிறது. சரியா? அப்போது வணக்கம் அப்படின்னா என்ன? தமிழில் இப்படி சொல்லுவோம்ல, வணக்கம். இது வணக்கம் தான். ப்ரேயர் பண்ணுறது என்ன தான்? வணக்கம். சரியா? ப்ரேயர் பண்ணுறது தான் இபாதா அப்படிங்கிறது. இபாதானா என்ன? இஸ்லாமிய அடிப்படையில், இஸ்லாமிக் அக்கீதா பிலீஃப் அடிப்படையில் என்ன அப்படின்னா, வெளிப்படையாக அக்கீதானா பிலீஃப், இஸ்லாமிக் பிலீஃப். சரியா? இப்போ நம்ம வணக்கம், இபாதா, அல்லாஹ்வுக்கு எப்படியெல்லாம் ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், வெளிப்படையாகவும் செய்யலாம், மறைமுகமாகவும் செய்யலாம். வெளிப்படை மறைமுகம்னா என்னன்னு தெரியுமா? மனசில். கரெக்ட். மனசாலையும் நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுக்கு ப்ரேயர் பண்ணலாம். லைக் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது மனசால் செய்கிறது? நீ சொல்லு. ஓகே, இப்போ அது மாதிரி தான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறது, ஃபியரிங் அல்லாஹ். அதே போல் பிலீவிங் இன் அல்லாஹ் என்ன தான்? ஒரு இபாதத்து தான். அதே போல் அல்லாஹ் எப்படியெல்லாம் அந்த க்ரியேஷன்ஸ் படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது. இது எல்லாமே என்ன தான்? அல்லாஹ்வுக்கு ப்ரேயர் பண்ணுறது மாதிரி தான். ஒன்லி பள்ளிவாசல் போயிட்டு மஸ்ஜிதில் போய் அல்லாஹ் அக்பர் சொல்லி தொழுகிறது மட்டும் ப்ரேயர் இல்லை. எதெல்லாம் ப்ரேயர்? அல்லாஹை பற்றி குர்ஆனும் ப்ரேயர் தான். அதே போல் நோன்பு நோக்குறோம், அப்படி தானே? சியாம் எல்லாமே என்ன தான்? இபாதத்து தான். விளையாடுறது ஒரு நல்ல இன்டென்ஷனோட, நான் விளையாடுறதுனால எனக்கு ஹெல்த்து கிடைக்கும், அதனால் என்னால் நிறைய இபாதத் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஷன் வச்சிங்கன்னா அது என்ன தான்? ஒரு இபாதா, வணக்கம். தண்ணி குடிக்கிறது எதுக்காக? நமக்காக குடிக்கிறோம். அதில் பிஸ்மில்லா சொல்லி குடித்தா அது ஒரு இபாதா. எது செஞ்சாலுமே சரி, இன்டென்ஷனில் நாங்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் என்ன செய்யணும், இதை பார்த்து ஹாப்பி ஆகணும் அப்படின்னு செய்கிறது எல்லாமே என்ன தான்? இபாதா. சரியா? ஸோ ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய ப்ரேயரில் ரெண்டு விஷயம் இருக்கணும். இபாதத்துடைய பேசிக் என்ன? இபாதாவுடைய பேசிக் எத்தனை? 2 டைப்ஸ் இருக்கணும். ஒன்று இஹ்லாஸ், நான் சொன்ன மாதிரி உள்ள தூய்மையோட. இஹ்லாஸ் அப்படிங்கிறது என்ன? பியூர் இன்டென்ஷன். நான் யாருக்கு மட்டும்தான் செய்கிறேன், ஒன்லி ஃபார் அல்லாஹ் அப்படிங்கிற இஹ்லாஸ் என்ன? ஒரு பேசிக். எதோட பேசிக்? இபாதாவோட ஒரு பேசிக் என்ன? இஹ்லாஸ். செகண்டு சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? நமக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கணும்? நமக்கு அதை கற்றுத்தந்திருக்கணும், நமக்கு டீச் பண்ணியிருக்கணும். டீச்சிங்ஸ் ஆஃப் ப்ராஃபட் இருக்கணும். டீச்சிங்ஸ் ஆஃப் ப்ராஃபட்டே இல்லாமல் நாம் ஒரு இபாதான்னு ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது என்ன? அது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அக்செப்ட் பண்ண மாட்டான். இதை நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இஹ்லாஸ். நாங்கள் செய்யக்கூடிய எதுனாலுமே யாருக்காக? ஒன்லி ஃபார் அல்லாஹ். யாருக்காச்சும் நாங்கள் காசு கொடுக்குறோம், யாராச்சும் கேட்பாங்கல்ல, காசு இல்லை எங்களுக்கு, சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுங்க, இப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம கொடுப்போம்ல. கொடுக்குறது யாருக்காண்டி கொடுக்கணும்? அல்லாஹ்வுக்காக மட்டும், ஒன்லி ஃபார் அல்லாஹ். என்னம்மா? எப்படிம்மா சொல்லுங்க. ஆமாம். இப்போ நம்ம அவங்களுக்கு கொடுப்போம், ஆனால் நம்ம யாருக்காண்டி கொடுக்குறோம்? இப்போ ஒரு 10 பேர் என்ன பார்க்குறாங்க, they are seeing me, they are watching me, so I will get good name. நான் நிறைய
என்ன செய்கிறேன், சதக்கா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சால் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டான், அக்செப்ட் பண்ண மாட்டான். நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேயில் போயிட்டு நிற்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஃபைலை பார்ப்போம், நம்ம கொடுத்ததாகவே இருக்காது, நம்ம சதக்கா செஞ்சதாக இருக்காது. ஜட்ஜ்மெண்ட் டேயில் அல்லாஹ் வந்து நமக்கு வந்து லிஸ்ட் வச்சுருப்பான்ல, நம்ம நல்லது செஞ்ச கெட்டது நல்லதுங்கிற லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்காது, நல்லது நம்ம தான் நிறைய கொடுத்தோமே, 500 ரியால்ஸ் கொடுத்தோமே அவருக்கு, ஏன் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா என்ன, கரெக்டாக நாம் அல்லாவுக்காக மட்டும் என்ன செய்யலை, கொடுக்கல, மற்றவங்க என்ன பார்க்கணும், அவங்க பார்த்து என்ன வந்து என்ன செய்யணும், அப்ரிஷியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது அக்செப்டபிள் இல்லை. செகண்ட் திங், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கானோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கணும். சொல்லாத வித்தியாசமான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இதுதான் 2 பேசிக்கான விஷயம். அடுத்ததாக இஹ்லாஸ், சுன்னா, சரியா? அடுத்ததாக தௌஹீதுடைய டைப்ஸ் ஆஃப் தௌஹீத். என்ன டைப்ஸ் ஆஃப் தௌஹீதுனா, தௌஹீதுனா என்னன்னு தெரியும்ல? தௌஹீதுன்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து ஒருமைப்படுத்துகிற, ஒன்னஸ் ஆஃப் அல்லாஹ் வந்து ஒன்னஸ், அல்லாஹ்வுடைய ஒன்னஸை வந்து என்ன செய்கிறது, அதை வந்து அக்ரி பண்ணுறது தான் என்ன தௌஹீத், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஒன்னஸ்ன்னு சொன்னால் அல்லாஹ்வை தவிர வேறு காட் இல்லை அப்படிங்கிறது. தௌஹீத் அப்படிங்கிறதோட வேர்டோட ரூட் வேர்டு என்னென்னா வாஹிது, தெரியும்ல? வாஹித்னா என்ன, ஒன், வாஹித், இதுதான் அதோடைய ரூட் வேர்டு. வஹத் அப்படின்னு சொல்கிறதுல தான் தௌஹீத் அப்படிங்கிற வேர்டு. ஸோ தௌஹீதுனாலே என்னென்னா ஒன்னஸ், ஒன்னஸ் ஆஃப் அல்லாஹ். தௌஹீத் மீன்ஸ் டு attribute டு அல்லாஹ் that which is unique to him. யூனிக்குன்னு சொல்லுவோம்ல, எல்லாமே அவனுக்கு யூனிக்காக இருக்கும், அவன் மட்டும்தான் அதை செய்வான், வேறு யாராலையுமே செய்ய முடியாது. அதுதான் என்ன, அல்லாஹை வந்து தௌஹீது படுத்துறது. அல்லாஹை வந்து தௌஹீது படுத்துறது அப்படிங்கிறது வந்து அவனுடைய டிவைன் பவரில், அவனுடைய லார்ட்ஷிப், அவனுடைய காடுங்கிற அந்த பவரில், அவனுடைய நேம்ஸ், அவனுடைய ஆட்ரிபியூட்ஸில் வந்து அவனை வந்து நாம் என்ன செய்கிறோம், யூனிக் படுத்துறது தான் என்னென்னா தௌஹீத் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ தௌஹீதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அப்போ தௌஹீது என்ன, அது என்ன 1லேருந்து எப்படி 3 ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒன்று என்ன அப்படின்னா தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீத் அர் ருபூபியா. ருபூபியானா என்ன, ரப்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய பேர் ரப்பு. ரப்புனா என்ன அர்த்தம்? ரப்புனா என்னென்னா அவன் தான் வந்து எல்லாத்தையுமே படைக்கிறவன், எல்லாத்தையும் செய்கிறவன் தான் என்ன, ரப். அப்போது அல்லாஹ் தான் என்ன செய்வான், நமக்கு படைக்கிறதவன் தான், சாப்பாடு தர்றது அவன் தான், மௌத்தாக்குறது, ஒருத்தங்களை வந்து என்ன செய்கிறான், மரணிக்க வைக்கிறது, கிவிங் டெத்னா அதை கொடுக்கறது அவன் தான், இப்படி எல்லாமே செய்கிறது அவன் தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம்ல. இதுதான் என்னென்னா தௌஹீத் அர் ருபூபியா. சரிங்களா? 2வது இருக்குது தௌஹீத் அல் உலூஹியா. உலூஹியானா என்ன அப்படின்னு சொன்னால், அவன் நம்ம செய்யக்கூடிய எல்லா ப்ரேயர்ஸும் வந்து தொழுகை, ப்ரேயர், அதே போல் துஆ செய்கிறது, இப்படி எல்லா ப்ரேயர்ஸுமே யாருக்கு மட்டும்தான் சொந்தமானது, அவனுக்கு மட்டும்தான். இதுதான் என்னென்னா தௌஹீத் உலூஹியா. 3வது என்ன, தௌஹீத் அஸ்மா ஒ சிஃபாத். அஸ்மானா என்ன, இஸ்முன்னு சொல்லுவாங்க. இஸ்முனா என்ன, பெயர். மஸ்முக்க, மா இஸ்முக்க அப்படி கேட்பாங்கல்ல. அப்போ இந்த இஸ்மு தௌஹீத் அஸ்மா ஒ சிஃபத். சிஃபத்துன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய பெயர்களும் அல்லாஹ்வுடைய தன்மைகளும். அல்லாஹ் வந்து குர்ஆன்லையும் சுன்னாவிலையும் எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கானோ அது எல்லாமே என்ன செய்யணும், நாம் நம்புறது என்னென்னா ஒரு கடமை. சரிங்களா? இந்த 3ஐயும் வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, எப்படியுமே வித்தியாசப்படுத்தக்கூடாது. இதில் என்னென்னா இந்த 3ஐயும் நீங்கள் இப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, குர்ஆன் ஹதீஸில் வருது, அல்லாஹ்வுக்கு வந்து கண்கள் இருக்கிறது, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு விரல்கள் இருக்கிறது, அல்லாஹ்வால் பார்க்க முடியும், அல்லாஹ்வால் பேச முடியும், அல்லாஹ்வால் கேட்க முடியும், இப்படிலாம் வருதுல்ல குர்ஆனில். அல்லாஹ் கேட்கிறான், உற்று நோக்குகிறான், இப்படிலாம் வருது. அப்படி தானே? அல்லாஹ் இஸ் சீயிங் எவ்ரி திங், ஹியரிங் எவ்ரி திங். தெரியுது. எப்படி தெரியுது? அவன் பார்க்குறான், அவனால் அல்லாஹ்க்கு வந்து பார்க்குற தன்மை இருக்குது, விசிபிலிட்டி அவனுக்கு இருக்குது, அதே மாதிரி கேட்குறது இருக்குது, இது எல்லாமே இருக்குங்கிறத என்ன செய்யணும், நம்பணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க, அல்லாஹ் வந்து பார்க்க மாட்டான், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான், அப்படிலாம் நம்புவாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி நம்பக்கூடாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் நமக்கு வந்து அல்லாஹ் வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லி தந்தாங்களோ அதை அப்படியே நம்பணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, அதை வந்து கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு வேளை அல்லாஹ் வந்து முகம் வந்து இப்படி இருக்குமோ, அல்லாஹ்வுக்கு கண் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தஜ்ஜால் என்பவன் ஒற்றை கண்ணன், தஜ்ஜால் ஹேவ் சிங்கிள் ஐ அப்படின்றாங்க. ஆனால் உங்களுடைய ரப்பு சிங்கிள் ஐடி இல்லை அப்படின்றாங்க. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய உள்ளம் என்பது ஹார்ட் இருக்குல்ல, நம்மளுடைய உள்ளம் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய 2 ஃபிங்கர்ஸுக்கு பிட்வீனில் இருக்குது, 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்குது, அவன் ஆடிய மாதிரி திருப்பிடுவான் அப்படின்னு. சரிங்களா? அதுக்காக ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, எங்களுடைய உள்ளங்களை என்ன செஞ்சிடாத, இஸ்லாமை விட்டு திருப்பிடாத அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ்வுக்கு விரல் இருக்குதுங்குது, கண்ணால் பார்க்குறான் அப்படிங்கிறது இருக்குது. இப்படிலாம் பார்க்கும்போது நாம் என்ன செய்யக்கூடாது, கற்பனை பண்ணக்கூடாது. கற்பனைனா அப்படியே இமேஜினேஷன் பண்ணி ஒருவேளை கண்ணுனா இப்படி இருக்குமோ, பெரிய கண்ணாக இருக்குமோ, அல்லாவுக்கு ஒருவேளை பெரிய கை இருக்குமோ, இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, பெரிய கால், எல்லாம் பயங்கர பெருசாக இருப்பானோ, இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, கற்பனை என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் வந்து என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா எல்லாத்தையும் படைச்சதான் தானே அல்லாஹ், எல்லாத்தையும் எதையாவது படைக்காமல் விட்டுருக்கானா அல்லாஹ்? இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே என்ன தான், கிரியேஷன்ஸ், அப்படி தானே? இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே கிரியேஷன்ஸ், டேபிள் கிரியேஷன்ஸ், எல்லாமே படைச்சது யார்? இந்த டேபிளை படைச்சது யார்? இல்லை. அது எங்கேருந்து வந்துச்சு? எல்லாமே நாம் என்ன செய்வோம், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு தான் போவோம், அப்படி தானே? இப்போ உதாரணமாக அந்த டேபிளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ், நாம் வந்து இதை க்ரியேட் பண்ணலை, நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? ஒன்று வந்து இதை நான் வந்து செய்கிறேன், இப்போ நான் இதை செஞ்சவர் ஒருத்தர் இருக்கார்ல, இதை செஞ்சவர் ஒரு கார்பெண்டர் இருக்கிறார், அவர் ஒரு இந்த மாதிரி ஒரு ரூமில் அடைச்சி போட்டுருங்க, எந்த பொருளையும் கொடுக்காதீங்க, எந்த திங்ஸையும் கொடுக்காதீங்க. அவர்கிட்ட ஒரு கார்பெண்டர் தெரியும்ல, இதை செஞ்சவர் கார்பெண்டர். ஸோ கார்பெண்டர்னால் என்ன சொல்கிறதுக்கு, டேபிள் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க, அவங்க தான் இதை செஞ்சது. ஓகேவா? அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த ரூமில் அடைச்சி வச்சுட்டு எந்த திங்ஸுமே கொடுக்கக்கூடாது, எதுவுமே கொடுக்கக்கூடாது. அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு, செஞ்சு தருவாரா? செஞ்சு தர முடியாது. அவருக்கு எல்லாமே வேணும், இந்த ப்ராடக்ட் வேணும், அவருக்கு இந்த உட்டு வேணும், ஸ்க்ரூஸ் வேணும், நட்டு வேணும், அதுக்குண்டான மிஷின்ஸ் வேணும், எல்லாமே இருந்தால் தான் என்ன செய்வார், எல்லாமே வேணும், அது இருந்தால் தான் என்ன செய்வார். அப்போது இதை க்ரியேட் பண்ணது யார்? அல்லாஹ். இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற சிமெண்ட் எல்லாமே மண்ணிலேருந்து எடுக்கிறாங்க, கெமிக்கல் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, மண்ணிலேருந்து சில கெமிக்கல்ஸ் வருது, சில அனிமல்ஸோட ஸ்கின்ஸ்லேருந்து சில கெமிக்கல்ஸ் வருது, ட்ரீஸ்லேருந்து சில கெமிக்கல்ஸ் எடுப்பாங்க. இப்படி எல்லாமே எங்கே தான் இருக்குது, வேர்ல்டில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே க்ரியேட் பண்ணது யார்? அல்லாஹ். ஈவன் நீங்கள் என்ன நினைக்கலாம், ஒன்லி நம்ம பார்க்குற திங்ஸ் மட்டும்தான் அல்லாஹ் க்ரியேட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்குல்ல, அது யாரும் பார்த்துருக்குறோமா? ஹாப்பினஸ் யாரும் பார்த்துருக்கோமா? இல்லை. நீ ஹாப்பி ஆகுறீங்க, நான் ஹாப்பி ஆகிறேன், நீங்கள் ஹாப்பி ஆகிருக்கீங்கல்ல, அந்த ஹாப்பிங்கிறத பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. கோவப்படுறத பார்ப்பீங்க, ஆங்கிரியாக ஆகிறத, ஆனால் ஆங்கிரியை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்ததில்லை. இதே மாதிரி எல்லா ஃபீலிங்ஸையும் யார் தான் படைச்சா? எல்லா ஃபீலிங்ஸையும் க்ரியேட் பண்ணது யார்? அல்லாஹ். இப்படி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், கோவப்படுறது, சிரிக்கிறது, அழுகிறது, சேடாக இருக்கிறது, இப்படி ஃபீலிங்ஸையும் யார் தான் படைச்சா? அல்லாஹ். அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அல்லாஹு ஹாலிகு குல்ல ஷைஇன், அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன், எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் படைச்சான். அவன் இல்லாமல் வேறு எதுவுமே படைக்கப்படலை. அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்பான், அவங்க வந்து அல்லாஹ் வந்து இல்லைன்றாங்க சில பேர், அப்படி தானே? சில பேர் வந்து அல்லாஹ் இல்லை அப்படிம்பாங்க, கடவுளே இல்லை அப்படிம்பாங்க, காட் இல்லை. அப்போது அல்லாஹ் அவங்ககிட்ட கேட்குறான், ஒரு கொஷின் கேட்குறான், அவங்க வந்து எதுவுமே இல்லாததுலேருந்து திடீர்னு வந்துட்டாங்களா, அல்லது அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்களா? 2 கொஸ்டின் அல்லாஹ் வேலிடாக கேட்குறான் பாருங்கள். எப்படி கேட்குறான்? சும்மா இருந்தாங்க, திடீர்னு வந்துட்டாங்களா, இல்லைன்னா
அவங்களே அவங்கள கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வேலிடான ஒரு கொஸ்டின் கேட்குறான். அப்போ எல்லாத்தையுமே படைச்சது அல்லாஹ். அதனால் எப்படிமா? ஓகே, அதை நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய அந்த பேர் என்ன? அல்லாஹ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணான்ல, கிரியேட்டர் அப்படிங்கிறதோட பேர் என்ன? அல்லாஹ்வுடைய பேர் சொல்லுங்க. ஹாலிக். அல் ஹாலிக். அல் ஹாலிக் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். அது என்ன? கிரியேட்டர் அப்படிங்கிற பெயர். சரிங்களா? அப்போது அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே படைக்கிறதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு? எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸ்பேஸும் இல்லை. ஸ்பேஸை யார் தான் படைச்சா? ஸ்பேஸை யார் தான் படைச்சா? அல்லாஹ். எது? உட்காருங்க சொல்கிறேன். அப்போது எதுவுமே இல்லை. ஸ்பேஸ் இல்லை, வேர்ல்டு இல்லை, ஸ்டார்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அல்லாஹ் மட்டும் இருந்தான். அல்லாஹ் மட்டும் இருந்தான், தனியாக இருந்தான். மலக்கமா யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, யாருமே இல்லை. அல்லாஹ் மட்டும் இருந்தான், தனியாக இருந்தான். தனியாக இருந்தான். அவன் எப்படி இருந்தான், அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியாது? இமேஜினேஷன் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, நான் வந்து உங்களை வந்து ஒரு இடத்துல விடுறேன், ஒரு ரோட்டில், பெரிய டெசர்ட், ஒரு ரோட்டில் விடுறேன். நான் உங்கள் பக்கத்தில் இருந்தால் என்ன உங்களால் பார்க்க முடியும், அப்படி தானே? நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டேன் நடந்து. ஆனால் வந்தால் நீங்கள் என்ன பிடிச்சிடலாம், ஆனால் என்ன பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எங்களோட கண்ணால் ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்போ நான் ஹியூமன்ஸ் முடியாது. பைனாகுலர்ஸ் போட்டாலும் அது ஒரு டிஸ்டன்ஸ் தான். சரிங்களா? எப்படி இருந்தாலும் பார்க்க முடியாத ஒரு கண்ணால் நான் சொல்கிறேன். சரியா? அப்போ ஹியூமன்ஸ் எப்படி? ஹியூமன் வந்து வீக்கான கிரியேஷன், அப்படி தானே? அல்லாவோட ஒப்பிடக்கூடிய நேரத்தில் ஹியூமன் யார்? வீக்லையும் வீக். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா சாப்பிட்றான். நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, ராத்திரி போகிறீங்க, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டீங்க, இவ்வளோ அடைச்சாச்சு, நல்ல விருப்பமான சாப்பாடு. என்ன? பிரியாணி, ஜூஸு, கேக்கு வந்தாச்சு, ஜூஸு. குடிங்க குடிங்க. சரி, ஓகே. இங்கே பாருங்க. ஓகே, ரெடியா? சரி. ஸோ மனுஷன் வந்து வீக்கா வீக் இல்லையா? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்ராஹிம், நல்லா சாப்பிட்றீங்க, ராத்திரி நல்ல பிரியாணி, வயிறு முட்டை சாப்பிட்டு இன்னும் சாப்பிட்டு இன்னும் சாப்பிட்டு, ஜூஸ் எல்லாம் குடிச்சு, ஐஸ்கிரீமு எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. முடித்ததுக்கு பிறகு படுத்து தூங்க முடியுமா? என்ன, வயிறு வலிக்குது, அங்கே வலிக்குது சொல்லுவோமா? அப்போ எவ்வளோ வீக்கு மனுஷன். மனுஷனால் சாப்பிட ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது, ஒரு தூரத்துக்கு மேலே பார்க்க முடியாது. எல்லாமே அப்படி தான், கிரியேஷன்ஸ் எல்லாமே வீக்கு தான். சரியா? அதே போல் கேட்குறது எப்படி? எறும்பு பேசுகிறத கேட்க முடியுமா? எறும்பு பேசுது. எறும்பு என்ன செய்யுது? பேசுது. எறும்பு பேசுனது யார் கேட்டாங்க? எந்த நபி கேட்டாங்க? ஆத்திபா. எறும்பு பேசுனது எந்த நபி கேட்டாங்க? யாரு சொல்லுங்க பார்ப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அனிமல் பேசுறது கேட்கும், அவங்களும் என்ன செய்வாங்க? அதுகிட்ட பேசுவாங்க. சரியா? ஸோ எல்லாத்துட்டையும் பேசுவாங்க. ஸோ சரியா? அப்போ இப்போ என்ன, இப்போ எதுக்கு சொன்னேன்னா, அது பேசுகிறது நம்மளால் இப்போ கேட்க முடியலை. இப்போ எவ்வளோ வீக்கு. ஒரு சத்தத்துக்கு மேலே ரொம்ப சத்தமாக இருந்துச்சுன்னா அதையும் கேட்க முடியாது மனுஷனால். ஒரு டெசிபல்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டெசிபல்னு சொல்லுவாங்க. இவ்வளோ டெசிபலில் இருக்கிறது தான் மனுஷனால் கேட்க முடியும். அதுக்கு கீழே இருக்கிறதும் கேட்க முடியாது, அதுக்கு மேலே இருக்கிறதையும் கேட்க முடியாது. ரொம்ப சத்தமாக இருந்தால் கேட்க முடியாது, ரொம்ப சத்தமாக இருந்தாலும் கேட்க முடியாது. சரியா? அப்போது ஹியூமன் வந்து பயங்கரமான
என்னதான் வீக்கான ஒரு கிரியேஷன். ஸோ அதனால் நாம் என்ன செய்ய முடியாது, நாம் வந்து எங்களோட இமேஜினேஷன் அப்படி தான், ஒரு லெவலுக்கு மேலே எங்களால் இமேஜினேஷன் கூட பண்ண முடியாது. அல்லாஹை பற்றியோ சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ இமேஜினேஷன் பண்ண முடியாது. அப்போ அல்லாஹ் மட்டும் எப்படி இருந்தான், தனியாக இருந்தான், அவனோடு எதுவுமே இருக்கலை, அவன் மட்டும் இருந்தான் தனியாக. என்னம்மா நான் சொல்கிறேன். ஸோ அவனோட பேர் என்ன, அவனோட ஒரு பேர்களில் ஒன்று தான் என்னென்னா அல் அவ்வல், அவன்தான் முதலாமானவன், அவன் தான் ஃபஸ்ட்டு. அவன் எப்படி கிரியேட் ஆனான்னு கேட்டீங்க அப்படின்னா அவனும் கிரியேஷன் ஆயிடுவானே. அல்லாஹ் கிரியேட்டரா கிரியேஷனா? கிரியேட்டர். கிரியேட்டர் எப்படி கிரியேஷன் ஆக முடியும்? முடியாதுல்ல. இப்போ அல்லாஹ் வந்து கிரியேஷன், அல்லாஹ் யார் படைச்சான்னு கேட்டால் அவனை யாராவது படைச்சிருக்கணும். அப்போ அவரை யார் படைச்சா? அவர் அப்படி கிரியேட்டர் போய் அது ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு கொஸ்டினில் போய் நிற்கும். என்ன, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் இருக்கணும். அந்த ஸ்டார்டிங் தான் யார்? அவ்வல் யார்? அல்லாஹ். அவன் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் கேட்பீங்க எல்லாத்துக்கும் பர்த் டேட் இருக்குல்ல, டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுக்கு டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது. ஏன்னா டைமை படைச்சது யார்? அல்லாஹ். டைமை யார் படைச்சா? டைம் இன்னைக்கு பார்க்குறோமே 24 hours. 24 ஹவர்ஸ்னால் எப்படி? சூரியன் சுற்றி மறைகிறதுனால தான் 24 hours வருது. இது அல்லாஹ் படைச்சதுக்கு பிறகு தான் அந்த டைமே. அதுக்கு முன்னால் டைமுங்கிறதே கிடையாது. சரிங்களா? அப்போ டைமை படைச்சது அல்லாஹ் தான். அதனால் அல்லாஹ் எப்போ அப்படிங்கிற டைமை வந்து அல்லாஹ்க்கு ஒரு கொஷினாக நம்ம கேட்க முடியாது. ஸ்பேஸுங்கிறதே அல்லாஹ் படைச்சது தான். அவன் இருந்தான், அல்லாஹ் மட்டும். இடம் அவனுக்கு தேவையா? தேவையில்லை. மனுஷனுக்கு தான் தேவை. மனிதனுக்கு தான் என்ன தேவை? ஹியூமனுக்கு தான் என்ன தேவை? ஆதம் நபி ஹியூமன் தானே. ஃபர்ஸ்ட்னா அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே அதை பற்றி, ஆதமுக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தேன் அப்படின்றான் குர்ஆன்ல. ஆதம் நபி அவங்க அம்மா சொல்லி தந்திருப்பாங்க, பாப்பா சொல்லி தந்திருப்பாங்க. சரியா? அப்போ அல்லாஹ் வந்து இருக்கிறான். அல்லாஹ் இருந்ததுக்கு பிறகு அல்லாஹ் ஃபஸ்ட்டு என்ன படைக்கிறான்னா அவனுடைய அர்ஷை படைக்கிறான். அர்ஷ் அவனுடைய சிம்மாசனம், அவனுடைய சிம்மாசனத்தை படைக்கிறான், அர்ஷை படைக்கிறான். அவன் இருக்கிற இடம் இல்லை, அர்ஷ்ன்னு சொன்னால் அவனோட என்டிட்டி அர்ஷ். அவன் இருக்கிற இடம். ஆனால் அவன் உட்கார்ந்துலாம் இல்லை, அவனுக்கு இருக்கிற ஒரு இப்போ நீங்கள் கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குல்ல, பிளேஸ், சேர், அதை மாதிரி அல்லாஹ்வுக்கு ஒன்று இருக்குது. ஆனால் அதில் உட்கார மாட்டான், அதை கற்பனை பண்ண முடியாது. அதே போல் குர்சி அப்படிங்கிறது இருக்குது. வசிய குர்சியு சமாவாத்தி வல்லார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரியா? வசிய குர்சியு சமாவாத்தி வல்லார் அப்படின்னா என்னென்னா அவனுடைய அந்த அர்ஷ் குர்சி இருக்குதே அது சமாவாத்தி வல்லாருது, பூமியை விட வானத்தை எல்லாம் விட பெருசு அப்படின்றான். எவ்வளோ பெருசு தெரியுமா? குர்சினா என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன். குர்சி வந்து கால் வைக்கிற மாதிரி ஒரு இடம். சரிங்களா? அல்லாஹ்வுடைய ஒரு கால் வைக்கிற மாதிரி இடம். அல்லாஹ் அவனுக்கு கால் வைக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? அப்போது அல்லாஹ் அதை படைச்சி வச்சிருக்கிறான். அர்ஷையும் படைச்சிருக்கிறான், குர்சியை படைச்சிருக்கிறான். குர்சி எவ்வளோ பெருசுனா வானம் எத்தனை வானம் இருக்குது தெரியுமா? மாஷா அல்லா தபாரக்கல்லா, 7 வானம் இருக்குது. நீங்கள் பார்க்குறது மேலே பார்க்குறீங்களே இது ஒரு வானம் இல்லை, இது வானமே இல்லை. பதில்ல இதுக்கு மேலே ஒரு வானம் இருக்குது. ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்தது தான் ஒரு வானம். சரிங்களா? மில்கி வே கேலக்ஸிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மில்கி வே கேலக்ஸிக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எர்த் இருக்குது, மூன் இருக்குது, அது இருக்குது. எர்த் எவ்வளோ பெருசு, சூரியன் எவ்வளோ பெருசு? எர்த்தை விட சூரியன் பெருசா இல்லையா? சன்னு வந்து ரொம்ப பெருசு. அதுக்குள்ளே எத்தனையோ ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் எர்த்தை வந்து தூக்கி போடலாம் அந்த சன்னுக்கு உள்ள. நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோ சைஸு. சரியா? ஓகேவா? அவ்வளோ பெருசு சன்னு.
அந்த சன்னை போல் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சன் இருக்கும். அவ்வளோ சோலார் சிஸ்டம் எல்லாத்தையும் சேர்த்தது தான் என்ன, ஒரு வானம். சரியா? அந்த ஒரு வானத்தை கூட மனுஷனால் இன்னும் கண்டுபிடிச்சி எவ்வளோ இருக்குங்கிறத சர்ச் பண்ணி முடிக்க முடியல. அந்த ஒரு வானத்துக்கு மேலே செகண்ட் ஒரு வானம் இருக்குது, செகண்ட் ஸ்கை. இதெல்லாம் விட பெருசு. அதுக்கு மேலே தேர்ட் இருக்குது, ஃபோர்த் இருக்குது, ஃபிஃப்த் இருக்குது, சிக்ஸ்த் இருக்குது, செவன்த் இருக்குது. இதெல்லாம் போக போக எப்படி பெருசு, இதெல்லாம் விட பெருசு. அவ்வளவு 7 வானத்தை விட 7 பூமியை விட எல்லாத்தையும் விட குர்சி எப்படிப்பட்ட பெருசுன்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம தான் சொல்கிறேன், நம்ம ஒரு வானத்தை தொடவே முடியாது. நம்ம சும்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஃப்ளைட்டு போகிறதுலாம் வானம்ங்கிறது அதான் சொன்னேன், சோலார் சிஸ்டம் இருக்கே, அது எல்லாம் சேர்த்து தான் ஒரு வானமே. சரிங்களா? எந்த ராக்கெட்டும் போக முடியாது அந்த ஒரு வானத்தை தாண்டி. இப்போ அதோடைய சைஸ் எப்படி தெரியுமா? குர்சியுடைய சைஸு ஒரு பாலைவன மண்ணில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதே மாதிரி ஒரு இந்த ஒரு ரிங் எடுத்து பாலைவன மண்ணில் இப்படி போடுங்க. சரிங்களா? நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரியா? ஆன்சர் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். அந்த பெரிய டெசர்ட்டில் நிறைய மண் இருக்குது, அதில் இந்த மோதிரத்தை நான் அப்படி தூக்கி போடுறேன், போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டேன். இதை என்னால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே போல தான் குர்சியோட சைஸு. குர்சியோட சைஸ் எப்படி? அல்லாஹ்வுடைய குர்சியோடைய சைஸு இந்த பாலைவன மண்ணில் இந்த ரிங்கை தூக்கி போட்டால் எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ அதே போல் இந்த 7 வானம் 7 பூமியை அந்த குர்சியோட சேர்த்து வச்சா 7 வானம் 7 பூமியை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு குர்சி பெருசு. அர்ஷ் எவ்வளோ பெருசு? சேம் அதே போல் குர்சியை தூக்கி அர்ஷில் போட்டால் குர்சியை கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்போது அல்லாஹ்வுடைய அர்ஷ் எவ்வளோ பெருசாக இருக்கும்? இப்போ அல்லாஹ் எவ்வளோ பெரியவனாக இருப்பான், அதை கற்பனை கூட பண்ண முடியாது. அல்லாஹ் பெரியவன்கிறதுடைய பேர் என்ன? அல்லாஹ் பெரியவன், மிகப்பெரியவன் அப்படிங்கிறதோட அரபு பேர் அக்பர். அக்பர், அல்லாஹு அக்பர் சொல்கிறோமே. அக்பர்னா என்ன? அல்லாஹ் மிகப்பெரியவன், அவனை விட பெருசே கிடையாது. அப்படி அல்லாஹ் என்ன? பெரியவன். அப்போ அல்லாஹ் ஃபஸ்ட்டு எதை படைக்கிறான்? அர்ஷை படைக்கிறான். அடுத்தது என்ன படைக்கிறான்? அதுக்கு அடுத்தது என்ன படைக்கிறான்? அல்லாஹ் தான் பெரியவன். அப்போ அர்ஷு பெருசாகிடுச்சுன்னா அப்போ அர்ஷுல் அக்பர் சொல்லி தான் நம்ம தக்பீர் கட்டணும். அல்லாஹு தான் அக்பர். சரிங்களா? அடுத்தது அல்லாஹ் என்ன படைக்கிறான் தெரியுமா? கலம். பெண்ணை படைக்கிறான். கரெக்ட். சரியா? அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு பெண்ணை படைக்கிறான், கலம். அந்த பெண்ணை படைச்சிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த பெண்ணிட்ட உக்துப். அல்லாஹ் சொல்கிறான் உக்துப், எழுது அப்படின்றான் அந்த பெண்ணிட்ட. அந்த பெண்ணுக்கு எழுத தெரியுமா? தெரியாது. அந்த பெண்ணு கேட்குது அல்லாட்ட, என்ன எழுதையா அல்லாஹ், என்ன எழுத? அல்லாஹ் சொல்கிறான் நடக்க போகிறது எல்லாத்தையும் எழுது. அந்த பெண் என்ன செய்யுது? அல்லாஹ் அதுக்கு ஒரு அறிவை கொடுக்குறான், அதுக்கு நாலேஜை கொடுக்குறான் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் எழுதுது, ஆரம்பம் முதல் முடிவு வரை என்னெல்லாம் நடக்குமோ எல்லாத்தையும் எழுதிட்டு. அல்லாஹ்வுக்கு தெரியும், ஆமாம், என்னென்ன நடக்குங்கிறது அல்லாஹ் எழுதி. அப்படி அந்த பெண் எழுதி முடிச்சிருச்சு. அல்லாஹ் சொல்கிறான், அந்த இப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த பெண்ணை நான் என்ன செஞ்சுட்டேன்? தூக்கிட்டேன். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? டாப்பில் எடுத்துட்டான் அந்த பெண்ணை. அது எழுதப்பட்ட புத்தகத்தோட பேர் என்ன? புக்கோட நேம் என்ன? அல்லவுஹுல் மஹ்ஃபூத். அல்லவுஹுல் மஹ்ஃபூத் அப்படிங்கிற கிதாபில், புக்கில் என்ன செஞ்சுட்டான்? அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதிட்டான். இதான் என்ன? விதின்னு சொல்லுவோமே, கலா கதர்ன்னு சொல்லுவாங்க அரபில். கலா கதர் என்னென்னா ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? ஒரு இலை விழுறதா இருந்தாலும் அதுவும் அந்த நோட்டில் இருக்குது. ஒரு இலை இருக்க லீஃப் அப்படியே விழுந்து அப்படியே தரையில் விழுது, அதுவும் அந்த நோட்டில் இருக்குது. இப்படி இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையுமே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்னா அந்த நோட்டில் என்ன செஞ்சுட்டான்? எழுதிட்டான். அல்லாஹ் கொடுக்குறான், நாலேஜ் கொடுக்குறான் அதுக்கு. சரியா? ரசூல்லா என்ன செஞ்சாங்க? ரசூல்லாவுடைய சம்பவம் தெரியும் தானே? ஹிரா குகைக்கு போய் தங்கினாங்கல்ல. ரசூல்லாவுக்கு எழுத படிக்க தெரியுமா? ரசூல்லாவுக்கு எழுத தெரியுமா? தெரியாது. ரசூல்லாவுக்கு படிக்க தெரியுமா? வாசிக்க தெரியுமா? ரீட் பண்ண தெரியுமா? தெரியாது. அப்போ குரான் எப்படி வந்துச்சு? இந்த குரான் எழுதுனது யாரு? இந்த குரான் இவ்வளோ இருக்குல்ல, இது எழுதுனது யாரு?
ஆனால் ரசூல்லாவுக்கு எழுத தெரியாது. ரசூல்லாவுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஓதுனது தான் இது. சரிங்களா? அப்போ ரசூல்லா ஹிரா குகையில் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஓதுவீராகன்னு சொல்கிறாங்க. இக்ரான்னு சொல்கிறாங்கல்ல, ஓதுவீராக. ரசூல்லா என்ன சொன்னாங்க? எனக்கு ஓத தெரியாதேன்றாங்க. சரியா? ஓத தெரியாது. கெட்டி பிடிச்சாங்க. ஓதுனாங்கல்ல, கெட்டி பிடிச்ச உடனே ஓதுனாங்கல்ல. ரசூல்லா ஓதுனாங்க. 3வது வாட்டி கெட்டி பிடிச்ச உடனே நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ 3 வாட்டி கெட்டி பிடிச்சதுக்கு பிறகு ரசூல்லா என்ன செய்கிறாங்க? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மா ஹலக். டோட்டலாக அந்த 5 வசனம் 5 வேர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லா வந்து ஓதுறாங்க. எப்படி ஓதுனாங்க? தெரியாது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கெட்டி பிடிச்சோன்னு ஓதுறாங்க. ஏன்னா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அந்த நாலேஜை கொடுத்துட்டான். சரிங்களா? அதுக்கு பிறகு தான் நீங்கள் சொன்ன சம்பவம் நடக்கு. ரசூல்லா அங்கேருந்து இறங்கி வர்றாங்க, பயப்படுறாங்க, காய்ச்சல் அடிக்குது, வீட்டுக்கு வர்றாங்க. மனைவி ஒய்ஃப்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து பிளாங்கெட்டை போடு, நான் என்ன செய்யணும், பிளாங்கெட்டை போடுங்க அப்படின்றாங்க. அப்புறம் இது ஒரு நடக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அல்லாஹ் அந்த பெண்ணிட்ட எழுத சொன்னால் அது எழுதும். சரிங்களா? அல்லாஹ் பெண்ணிட்ட எழுத சொன்னால் அது எழுதும். எல்லாத்தையுமே எழுதிச்சு. இதுக்கு பிறகு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்? 50,000 இயர்ஸுக்கு பிறகு தான் படைக்கிறான். 50,000 இயர்ஸுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனோட கிரியேஷனை ஆரம்பிக்கிறான். கிரியேட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு எதை கிரியேட் பண்ணுறான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ், நான் சொல்லித்தரேன். அல்லாஹ் ஃபஸ்ட்டு எதை கிரியேட் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஹலக்ன சமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா ஃபி சித்தத்தி ஐயாம். இந்த எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அல்லாஹ் 6 நாளில் படைக்கிறான். சரிங்களா? 6 நாட்களில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? படைக்கிறான். ஆமாம், நான் சொல்கிறேன். ஒமா மஸ்ஸனா மின் லுகுவபின் அப்படின்றான். அது என்ன அப்படின்னா, அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யலை? டயர்ட் ஆகலைன்றான். 6 நாளில் இதை படைச்சிட்டு அல்லாஹ் டயர்ட் ஆகலை, நான் டயர்ட் ஆகலை அப்படின்றான். சரியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஸ்ட்டு சஹீஹ் முஸ்லீம் தெரியுமா? சஹீஹ் முஸ்லீம் ஹதீஸ் புக்ஸ்லாம் இருக்குது. குரான் எப்படி இருக்குதோ அதே போல் ஹதீஸ் புக்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த ஹதீஸ் புக்ஸில் ஃபஸ்ட்டு கிரேட் என்ன? புகாரி. சஹீஹ் புகாரி தான் ஃபஸ்ட்டு கிரேட். செகண்டு சஹீஹ் முஸ்லீம் அப்படிங்கிற புக். சரிங்களா? இந்த புக்கில் 5379. சரியா? அந்த ஹதீஸில் ரசூலுல்லா சொல்கிறாங்க, அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, சாட்டர்டே அல்லாஹ் படைக்கிறான், மண்ணை எர்த்தை படைக்கிறான் அல்லாஹ். சரியா? சாட்டர்டே அல்லாஹ் எர்த்தை படைக்கிறான், மண்ணை படைக்கிறான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. சண்டே மவுண்டெயின்ஸை படைக்கிறான். சண்டே என்ன செய்கிறான்? மவுண்டெயின்ஸை படைக்கிறான். எதுக்கு மவுண்டெயின்ஸ் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்குது தெரியுமா? இருக்காது. மவுண்டெயின்ஸ் எதுக்கு இருக்குன்னு? மவுண்டெயின்ஸ் எதுக்கு இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இப்படி இது ஒரு இதுவா இப்படி இருக்குதா? பேப்பர் இப்படி இருக்குன்னு வைங்க, பறக்குதா? இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் இப்படி மவுண்டெயின் வைக்கிறான், பறக்காது. பூமி சுற்றுதா? எல்லாமே சுற்றும். ஆனால் அந்த பூமி என்ன, எர்த்து வந்து அப்படியே நாசமாகாமல் இருக்கிறதுக்காக, பேலன்சிங்காக அல்லாஹ் மலை வச்சுருக்கிறான். மலை வந்து நாம் நினைக்கிற மாதிரி மேலே மட்டும் இல்லை ஹைட்டு. மலை எந்த அளவுக்கு மேலே ஹைட் இருக்குதோ, நம்ம பார்க்குற ஹைட் இருக்குல்ல, அதே ஹைட்டு கீழே இருக்கும். அப்படியே பில்லர் மாதிரி இல்லை, அந்த மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு அப்படியே கீழே அதே ஹைட்டில் கீழேயும் அந்த மலை இருக்கும். சரிங்களா? அதுதான் அல்லாஹ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறான். எதுக்குன்னா ட்ரென்ச்சஸ் போல், ஒரு பில்லர்ஸ் போல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யிருக்கான்? பேலன்ஸ் பண்ணி அந்த எர்த்து வந்து என்ன செய்யக்கூடாது, நாசமாயிடக்கூடாதுன்னு சொல்லி சண்டே அல்லாஹ் என்ன செய்கிறான்? மவுண்டெயின்ஸை படைக்கிறான். மண்டே ட்ரீஸ் அதே போல் செடி, எல்லாமே எல்லா மரம் படைக்கிறான், செடி படைக்கிறான், கீரை, ஃப்ரூட்ஸ், எல்லா செடி எல்லாத்தையுமே படைக்கிறான். எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்னா மண்டே படைக்கிறான். டியூஸ்டே ட்ரீஸ் சம்மந்தமாக. சரிங்களா? ட்ரீஸ், ஃப்ரூட்ஸ், எல்லாமே பிளான்ட்ஸ், வெஜிடேஷன் எல்லாத்தையும். டியூஸ்டே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, என்னென்ன பேர்ட் திங்ஸ் இருக்குல்ல, இப்போ சண்டை போடுறது, கோவப்படுறது,
இந்த பேட் ஸ்மெல், இந்த மாதிரி எதெல்லாம் பேர்டாக இருக்குதோ எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா டியூஸ்டே படைக்கிறான். நாம் நினச்சிடக்கூடாது பேட் திங்ஸையும் அல்லாஹ் தான் படைச்சானா. பேர்ட் பிஏடி பேர்ட் திங்ஸையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், சைத்தான் தானே அதெல்லாம் படைச்சிருப்பான் அப்படி சொல்ல முடியுமா? அப்போ சைத்தான் யாராயிருவான், கிரியேட்டர் ஆயிடுவான். ஸோ அதனால் பேர்ட் திங்ஸையும் அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், டியூஸ்டே படைக்கிறான். வெனஸ்டே அல்லாஹ் லைட்டை படைக்கிறான். சன், மூன், ஸ்டார்ஸ் எதுவெல்லாம் லைட்ஸ் தருதோ அது எல்லாமே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா வெனஸ்டே படைக்கிறான். கடைசியாக தேர்ஸ்டே அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா லிவிங் பீயிங்ஸ், ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ், பிளான்ட்ஸு முன்னால் படைச்சாச்சு ட்ரீஸில். அதான் சொன்னேன்ல லைட்ஸ். சன் தான் லைட்டு தருது. மூணு லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணதில்ல. எப்படியா இருந்தாலும் அது லைட்டு தருதில்ல. அதர் பிளானட்ஸ் எல்லாமே அல்லாஹ் வந்து எப்படி சாட்டர்டே வந்து எர்த் அந்த மண்ணை படைச்சானோ அந்த மண் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு படைச்சிட்டான். இப்போ ஜூபிட்டரில் ஒரு சாண்ட் இருக்குன்னா அது சாண்டு தான், சரியா? ராக் எல்லாமே மவுண்டைன்ஸோடது. எர்த்துன்னு சொன்னால் எல்லாமே கல், மண் எல்லாமே எர்த். மவுண்டைன்ஸ் எல்லாம் தனியாக, சரியா? இதில் வந்து லைட்டு படைக்கிறான் தேர்ஸ்டே. அப்புறம் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ், ஆமாம் நம்ம எல்லாருமே படைச்சிட்டான். எல்லாரோட உயிரையும் அல்லாஹ் ஃபஸ்ட்டே படைச்சிட்டான், சரிங்களா? எல்லாரோட உயிரையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ஃபஸ்ட்டே படைச்சிட்டான். முதல்ல படைச்சிட்டு எல்லாரையுமே நிப்பாட்டி வச்சு அல்லாஹ் கேட்டான், நான் உங்கள் ரப் இல்லையான்னு கேட்டான், நான் உங்களோட காட் இல்லையா அப்படின்னு கேட்டான். நாம் எல்லாம் பதில் சொன்னோம், ஆன்சர் பண்ணோம், எஸ் நீ தான் என்னோட காட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணோம். எது நம்மளோட உயிர், சோல், சரியா? நம்ம மௌத்தானா கூட எது தான் மௌத்தாகும், நம்மளோட பாடி தான் மௌத்தாகும். நம்மளோட சோல் என்ன செய்யாது, மௌத்தாகாது. கபரில் கொண்டு போய் வைப்பாங்கல்ல, கபர் தெரியும்ல, கிரேவ்யார்டில் கொண்டு போய் வச்சிருக்கும்போது நம்ம சோல் மௌத்தாயிருச்சா? இல்லை, அங்கேயும் நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். அங்கேயும் ஏஞ்சல்ஸ், டெத் ஆஃப் ஏஞ்சல் வருவாங்க, அங்கே கொஷின் கேட்பாங்க. முன்கர் நக்கீர் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, கொஷின் கேட்பாங்க. ஒன்று அவன் நல்ல பையனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன செய்வான், நல்ல சொர்க்கத்தோட ஒரு ஜன்னாவோட ஒரு டோர் திறக்கும் கபரில், ஜன்னாவோட ஒரு டோர் கபரில் திறக்கும். நல்ல ரூமில் சொன்ன மாதிரி ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பாப்புல. எப்போ வர, ஜட்ஜ்மெண்ட் டே வர தூங்குவார். இல்லை அவன் ஒரு கெட்ட பையனாக இருக்கான், நல்ல மோசமான பையனாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஜஹன்னம், ஹெல்லிருந்து ஒரு டோர் திறந்து விடப்படும். அங்கு பயங்கர ஹீட், பாம்புகள், இதே மாதிரி கெட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யணும்னா அங்கே அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். எப்போ வர, ஜட்ஜ்மெண்ட் டே வர. இதுதான் அந்த கபர். எஸ், எல்லாருமே போகணும். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேரடைஸ், எஸ். ஆனால் முஸ்லீம்ஸில் சில பேர் வந்து நிறைய தப்பு செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க, கரெக்ட். இப்போது அது அல்லாஹ் தான் டிசைட் பண்ணுவான், சரியா? அது அல்லாஹ் டிசைட் பண்ணுவான். அவங்கள வந்து நான் வந்து ஹெல்லில் போட்டு நான் எடுக்கவா, இல்லை அவனை வந்து ஓகே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே ஜன்னாவுக்கு அனுப்பவா அப்படி சொல்லி யார் டிசைட் பண்ணுவான், அல்லாஹ் டிசைட் பண்ணுவான். ஆனால் பெர்மனெண்ட்டாக நாம் இங்கே தான் இருப்போம். முஸ்லீமாக இருக்கிறவங்க ஜன்னால இருப்பாங்க. அப்போ இது என்ன நம்ம தெரிஞ்சிடும், 6 டேஸில் ஹிந்துஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யார் முஸ்லீம்னா என்ன சொன்னேன், ஒன் ஹூ சரண்டர் ஹிம்செல்ஃப் டு காட். இதில் யாரெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாருமே. ஈவன் ஒரு முஸ்லீம் பேர் வச்சிருக்கிறாரு, அவர் சரண்டர் ஆகலை காடுகிட்ட அப்படின்னா என்ன செய்வார், அவர் வந்து முஸ்லீம் இல்லை, சரியா? இப்போது ஸோ அதனால தான் அந்த 6 டேஸில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், எல்லாத்தையுமே படைச்சிட்டான். இப்போ நீங்கள் கேட்கலாம், தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கே தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். சரி, இப்போ வந்து இந்த 6 டேஸில் அல்லாஹ் படைச்சிட்டான். நீங்கள் கேட்பீங்க,
அல்லாஹ் வந்து ஏன் 6 டேஸ் எடுக்கிறான், என்ன ஏன் 6 டேஸில் படைக்கணும், அவன் வந்து இப்படி வச்சா வந்துருமே அப்படி தானே. அதுக்கு என்னென்னா அவன் அப்படி தான் அவன் விரும்புகிறான். அல்லாஹ் டிசைடட் டு கிரியேட் ஆல் த கிரியேஷன் இன் 6 டேஸ். ஸோ அவன்கிட்ட நான் வந்து நீ ஏன் வந்து 1 டேயில் படைக்கலை அப்படி சொல்லி அல்லாட்ட கொஸ்டின் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அல்லாஹ் நம்மள்கிட்ட தான் கொஸ்டின் கேட்பான். நாம் அவன்கிட்ட கொஸ்டின் கேட்குற தகுதி நமக்கு கிடையாது. ஈவன் அல்லாஹ்க்கு வந்து 1 டே அப்படிங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய பீரியடில் அல்லாஹ் 1 டேன்னு சொல்கிறான் 6 டேஸ்னு. இந்த 6 டேஸ்னால் அந்த 1 டேயோட ஈக்குவல் டு 1000 இயர்ஸ். குரானில் 22 அத்தியாயமில் 47th verse 22ல் 47 வீட்டில் போய் ரீட் பண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுக்கு 1 டேனா என்ன? ஈக்குவல் டு 1000 இயர்ஸ். சரியா? ஈக்குவல் டு 1000 இயர்ஸ். அல் குரானில் 22ல் 47 வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கணும். நான் சொன்னது அந்த 50 நம்ம அல்லாஹ்வுக்கு வந்து 1000 இயர்ஸ் தான் 1 டே. 1000 இயர்ஸ் தான் என்ன 1 டே அல்லாஹ்வுக்கு. சரியா? ஸோ நான் இப்போ வந்து நீங்கள் சில பேர் வந்து என்ன செய்வாங்களாம், இறந்து வந்து சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல, இறந்து எல்லோரும் சொர்க்கத்துக்கு போனோடனே அவங்க வந்து சொல்லுவாங்களாம், நீங்கள் எவ்வளோ நாள் வந்து இருந்தீங்க உலகத்தில் அப்படின்னு. அவர் மேபி ஒரு 60 இயர் 80 இயர்ஸ் ஈவன் 100 இயர்ஸ் இருந்திருப்பார்ல. இப்போது முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட்ஸோட பீரியட்ஸில் 900 இயர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து அங்கே போனதுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்பாங்களாம், நீங்கள் எவ்வளோ நாள் வந்து வேர்ல்டில் இருந்தீங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்களாம் 1 டே அல்லது 1 டேயில் கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன் அப்படிம்பாங்களாம். அப்போது எப்படி மாறுது பாருங்கள். இந்த வேர்ல்டில் இருந்தது எல்லாமே கொஞ்ச நேரம்தான் அப்படிங்கிற மாதிரி அப்போ இருக்கும் நமக்கு. அப்போ தான் நம்ம நினைப்போம், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இவ்வளோ கொஞ்ச நேரம் தானே இருந்திருக்கிறோம், நிறைய அமல் செஞ்சுருக்கலாமே, நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணியிருக்கலாமே, நாம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி என்ன செய்வோம், அங்கே போனதுக்கப்புறம் என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபீல் பண்ணிடக்கூடாது. என்னெல்லாம் ஆமாம் கரெக்ட். அதே போல தான் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். எப்படி நம்ம வந்து நம்ம கலந்துருக்கலாமே, நம்ம போய் ஜாயின் பண்ணியிருக்கலாமே இந்த காம்படிஷனில். இப்போ சொர்க்கத்து எத்தனை வகையான சொர்க்கம் இருக்குது, எத்தனை டைப்ஸ்? மாஷா அல்லாஹ் 7 டைப்ஸ் ஆஃப் சொர்க்கம் இருக்குது, ஜன்னா இருக்குது. அது இல்லை அது வானம் தான், அது ஸ்கைஸ். சரியா? லாஸ்ட்டு ஸ்கையில் வந்து மூசா நபி இருந்தாங்க. மூசா நபி ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்தாங்க. அங்கே போயிட்டு ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ இன்னைக்கு எத்தனை டைம்ஸ் தொழுறோம் ஒரு நாளில்? 5. யார் கம்மி பண்ணது? இதை யார் கம்மி பண்ண சொன்னது? அல்லாஹ் தான் கம்மி பண்ணான். மூசா. மாஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, உங்களோட இந்த பீப்புள்ஸ் இருக்காங்களே ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உம்மத், இதான் இந்த 50லாம் தொழுகாது, போய் கம்மி பண்ணிட்டு வாங்க. ரசூலுல்லாஹ் போனாங்க. மேபி 20 டைம்ஸ், சில ஹதீஸில் 20, சில ஹதீஸில் 10 டைம்ஸ், சில ஹதீஸில் 5 டைம்ஸ் ரசூலுல்லாஹ் போனாங்க மறுபடியும் அல்லாஹ்கிட்ட. அப்போ எப்படி வருது அந்த குர்ஆன் வசனம்? அல்லாஹ் மேலே போனான், அல்லாஹ் திரும்பி கேட்குறதுக்கு மேலே போனான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், மேலே தான் இருக்கிறான். அப்புறம் 45 வந்தாங்க, 45 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தாங்க. மூசா சொன்னாங்க இதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் போனாங்க 40 டைம்ஸ், 35, 30 இப்படி சொல்லி கம்மி பண்ணி கடைசியில் 5 டைம்ஸ் ரசூலுல்லாஹ் கொண்டு வராங்க. 5 டைம்ஸ் தொழுதா போதும் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு தந்துட்டான் அப்படின்னு. மூசா நபி சொன்னாங்க இதுவும் தொழ மாட்டாங்க, இதுவும் என்ன செய்ய மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. திருப்பியும் போய் கம்மி பண்ணி கொண்டு வாங்க. உண்மையா இல்லையா? 5 டைம்ஸ் நம்ம தொழுறோமா? தொழுறோம் மாஷா அல்லாஹ். தொழாத நிறைய பேர் இருக்காங்கல்ல, தொழாத நிறைய பேர் இருக்காங்க தானே.
அப்போ அதுதான் மூசா நபி சொன்னாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, 5 டைம்ஸும் அவங்க தொழ மாட்டாங்க, கம்மி பண்ணிட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கு மேலேயும் போய் கேட்குறதுக்கு எனக்கு என்ன கூச்சமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, அல்லாட்ட போய் வெக்கமாக இருக்குது, என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ், ஷையாக இருக்குது, அல்லாட்ட போய் கேட்குறதுக்கு எனக்கு ஷைனஸாக இருக்குதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போது அந்த 5 டைம்ஸாவது நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ எதுக்கு சொன்னேன்னா 7 ஸ்கைஸ் இருக்கிற மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஜன்னாவும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம பார்ப்போம் அடுத்த கிளாஸில், நெக்ஸ்ட் கிளாஸில். டைம் ஆயிடுச்சு, 8 o'clock ஆயிடுச்சு, கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன செய்வோம், மீட் பண்ணுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.